Hi guys, welcome back to our Riya Creation. நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு subscribe பண்ணல அப்படினா மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க bell iconல all என்ற notification-ஐ click பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு notification வரும். Hi guys, welcome back to our Riya Creation. நீங்க இப்ப ப்ரிவியூல பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான EFX வீடியோ ப்ளஸ் ஷேக் எஃபெக்ட் தான் பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. தென் ப்ரிவியூல பாத்தீங்க அப்படினா நான் CG-யும் ஆட் பண்ணிருப்பேன். சோ அந்த CG எப்படி மேக் பண்ணனும்னு நான் டீடைலா ஷார்ட்டா வீடியோ போட்டுருப்பேன். சோ அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மறக்காம செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான்ல ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. So இப்போ பாத்தீங்க அப்படினா நான் alightmotion ஆப் ஓபன் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு ரேஷியோ வந்து செலக்ட் பண்ணிருக்கேன். சோ உங்களுக்கு எந்த ரேஷியோ வேணுமோ செலக்ட் பண்ணிட்டு உங்களுக்கு வேணும்ன்ற கிளிப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க. சோ நான் இந்த மாதிரி வந்துட்டு ஒரே ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா இந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ரெண்டு பாக்ஸ் மாதிரி இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு டூப்ளிகேட் லேயர் வரும். சோ அதை வந்துட்டு டூப்ளிகேட் லேயர் வந்து ஒன்னு எடுத்துக்கோங்க. So இப்போ என்ன பண்றீங்க அப்படினா இந்த ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதுல வந்துட்டு பாத்தீங்க அப்படினா ப்ரொசீஜர் அப்படினு இருக்கும். சோ அதுல பாத்தீங்க அப்படினா ஸ்ட்ரிப்ஸ் அப்படினு ஒரு எஃபெக்ட் இருக்கும். சோ அது வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். அதுல கவுண்ட் கொடுத்திருப்பாங்க. சோ டிஃபால்ட்டா வந்து 10ல கொடுத்திருப்பாங்க. சோ நீங்க என்ன பண்றீங்க அப்படினா 195ல வந்து கரெக்ட்டா செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? சோ ஒரு 195ல கரெக்ட்டா செட் பண்ணீங்கனா தான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும். ஓகே, சோ இந்த ரேஞ்சில் வந்து செட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா கலர் வந்து ப்ளூ கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் பிளாக் கலரில் இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிட்டு அகைன் வந்து ப்ளஸ் ஐக்கான் சூஸ் பண்ணிட்டு ஒரு ரெக்டாங்கிள் ஷேப்பை கிளிக் பண்ணிட்டு ஃபில் ஸ்க்ரீன் வந்து கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு லைட்டாக வந்து இந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அவுட்லைன் நமக்கு தெரியாது. ஸோ இதோட கலரை வந்துட்டு பிளாக் கலரில் செட் பண்ணிவிட்டு நமக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ வந்து ஆட் பண்ண முடியாது. அதுக்கு செகண்டாக இந்த ரெக்டாங்கிள் ஷேப் இருக்காமல் செட் பண்ணிக்கோங்க. அதாவது ரெண்டு வீடியோக்கும் சென்டராக இருக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் எவ்வளோ தூரம் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் வந்துட்டு இந்த வீடியோ வந்து அந்த ஷேப்பை வந்துட்டு ட்ராக் பண்ணிக்கோங்க. ட்ராக் பண்ணிவிட்டு பிளெண்டிங் அண்ட் ஒப்பாசிட்டியில் போயிட்டு அதோட வேல்யூ வந்துட்டு கரெக்டாக வந்து ஒரு 50ல கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அதோட வேல்யூ வந்து 50ல செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த செகண்டாக இருக்க வீடியோ சூஸ் பண்ணிட்டு பார்டர் அண்ட் ஷேடோவில் போயிட்டு ஸ்ட்ரோக் வந்து ஆன் பண்ணிவிட்டு தென் ஷேடோ வந்துட்டு ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு லைட்டாக இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டூப்ளிகேட் எடுத்து லேயரை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸ் போங்க, ஆட் எஃபெக்ட்ஸ் போங்க. அதில் மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்னு இருக்கும். ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்விங் எஃபெக்ட் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஷேக் எஃபெக்ட்ஸ்லாம் கொடுக்க போகிறோம். அதில் ஃப்ரீக்வன்சி இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து ஒரு 0.20ல வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஸோ கரெக்டாக வந்து 0.20ல செட் பண்ணிட்டு ஆங்கிள் 1 அப்படின்னு இருக்கும். ஸோ அதோட வேல்யூ வந்துட்டு கரெக்டாக வந்து ஒரு -3ல வந்து கரெக்டாக செட் பண்ணிக்கோங்க. ஆங்கிள் 2 இருக்கும். ஸோ நீங்கள் ஆங்கிள் 1ல எந்த வேல்யூ வைக்கிறீங்களோ அதே வேல்யூவை ப்ளஸ்ல வச்சுக்கோங்க. ஸோ ஆங்கிள் 2ல வந்துட்டு +3.0ல செட் பண்ணிக்கலாம். ஓகே, செட் பண்ணியாச்சு. ஸோ வேறு எந்த சேஞ்சஸுமே நீங்கள் பண்ண வேண்டாம். அகைன் ஆட் எஃபெக்ட் போங்க. போயிட்டு மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம்லேயே போயிட்டு ஆஸ்லேட் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வந்து ஸ்டாண்டர்ட் செட்டிங் செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு இதுலேயுமே நீங்கள் வந்து வேறு எந்த சேஞ்சஸுமே பண்ண வேண்டாம். ஆங்கிள் அப்படின்னு இருக்கும். அது டிஃபால்ட்டாக 45 டிகிரியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு 90 டிகிரியில் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ மேக்னிடியூட் வந்து 25ல கொடுத்துருக்கோம். அது ஜஸ்ட் வந்து 5ல வந்து செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ கரெக்டாக வந்து ஃபைலில் வந்து செட் பண்ணிக்கோங்க. ரிவ்யூவில் பார்த்தது போல் சிசி வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அந்த சிசி வந்து எப்படி மேக் பண்ணுறதுட்டு ஷார்ட்டாக தான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு அந்த சிசி வந்து இது கூட ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கவே சூப்பராக இருக்கும். தென் ப்ரிவியூவில் வந்துட்டு ஆடியோ கேட்டிருப்பீங்க. அது வந்துட்டு ஒரு எஸ்எஃப்எக்ஸ் சவுண்ட் மாதிரி இருக்கும், ஒரு எக்கோ சவுண்ட் மாதிரி. ஸோ ஆடியோ அந்த மாதிரி ஆடியோலாம் எப்படி வந்து மேக் பண்ணுறது அப்படின்ட்டு அதுக்கும் தனியாக டீட்டெயில்டாக ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ எஸ்எஃப்எக்ஸ் சவுண்ட் ஆடியோ டுட்டோரியல் அப்படின்ட்டு பார்ட் 1 அப்படின்னு போட்டிருப்பேன். ஸோ அந்த பார்ட் 1 வீடியோவை கிளிக் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ரொம்பவே ஷார்ட்டாக தான் இருக்கும். பட் நீங்கள் சின்ன சின்ன அந்த எஃபர்ட்லாம் வந்துட்டு கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா பார்க்க வந்து சூப்பராக வரும். ஓகே, ஸோ வீடியோ வந்து பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.